ஃப்ரைடே ஃபிலிம் டே பார்ட் 1. ஹீரோவும் ஹீரோயினும் எங்கே மீட் பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு வெட்டிங்கில் தான் மீட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அப்போதைக்கு ஹீரோ வந்து ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, ஹீரோயின் வந்து புது பாய் ஃப்ரெண்டோட அங்கே இருக்காங்க. ஓகேவா? சரி, ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு சொல்லிடுறேன். அவர் வந்து நம்மளை மாதிரி ஒரு சாதாரண பையன்தான். ஒரு 35 வயசாகுது. அவருக்கு வந்து அவ்வளோ சொத்து மதிப்பு எதுவுமே கிடையாது, நல்ல வேலையும் கிடையாது. ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேட்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆர்டிஸ்டாக நடிப்பார் நல்லா. ஒரு பாலடைஞ்ச ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட வாடகையை ஷேர் பண்ணிக்கிட்டு அங்கே வாழ்ந்துட்டுருக்காரு. இதனால தான் ஹீரோயின் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அது ஃப்ளாஷ்பேக்கு. சரி, ஹீரோயின் வந்து புது பாய் ஃப்ரெண்டும் இருக்காங்களே, அவங்கள பற்றி சொல்கிறேன். புது பாய் ஃப்ரெண்ட் நல்லா அழகாக இருப்பான், ஹைட்டாக இருப்பான், நல்ல பணக்காரன், பிஸ்னஸ் மேன், என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பான். அந்த மாதிரி நல்ல பையன்தான். ஸோ ஹீரோயின் வந்து புது பாய் ஃப்ரெண்டோட டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு, சூப்பராக போகுது. இவங்க எதிர்பார்த்த மாதிரி பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்குது. நான் ஏன் பர்ஃபெக்ட் மேட்ச்னு சொல்கிறேன்னா, ஹீரோயின் என்ன வேலை பார்க்குறாங்கன்னா, அவங்க வந்து நியூயார்க் சிட்டியில் மேட்ச் மேக்கர் வேலை பார்த்துட்ருக்காங்க. எப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியலோ இல்லை ஹஸ்பண்ட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து மேட்ச் பண்ணி கொடுக்கறது தான் அவங்களோட வேலை. அதுவும் நல்லா தான் போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த மாதிரி மேட்ச் பண்ண ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு அப்யூஸ் நடந்துருது. என்னென்னா, இவங்க அப்ளிகேஷனில் வந்து செலக்ட் ஆகி டிக் ஆகி பாக்ஸஸ்லாம் செக் பண்ணி வந்த ஒரு பையன், ஒரு புறம்போக்கு என்ன பண்ணிவிடுவான், அந்த பொண்ணுக்கிட்ட போய் தப்பாக நடந்துருவான் ஃபஸ்ட்டு டேட்டில். ஸோ அந்த பொண்ணு வந்து ரொம்ப ட்ராமாவில் போயிடுவா. இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வர அவங்களுக்கும் இது மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்கும். அப்போ பர்ஃபெக்ட் மேட்ச்னு சொல்லிட்டு ஒன்று இல்லவே இல்லையா வாழ்க்கையில், நம்ம இவ்வளோ செலக்டிவாக பண்ணதுக்கப்புறமும் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்கில் இருப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு எப்போ வந்து காதல் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்னா, காதல்னால் என்னன்னு சொல்லிட்டு அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, தன்னோட ஃபீலிங்ஸ், தன்னோட வலி சொல்லாமல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் பாய் ஃப்ரெண்டோ இல்லை ஹஸ்பண்டோ புரிஞ்சுக்க நினைப்பாங்க. இந்த விஷயம் நடந்துமே அந்த புதுசாக வந்த பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இது யார்ட்டாச்சும் சொல்லியே ஆகணும்னு நினைக்கிறப்ப எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு அவங்க கால் பண்ணுவாங்க. பேசின 2 வார்த்தையில், நம்பவே மாட்டீங்க, பேசின 2வது வார்த்தையிலேயே, சரி ஏதோ நீ பிரச்சனையில் இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு ஹீரோ கேட்டுருவார். இவளுக்கு ஷாக்கிங் ஆகிடும், எப்பட்றா அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ புதுசாக வந்த பாய் ஃப்ரெண்டோட பிரேக்கப் பண்ணிவிட்டு, சரி இப்போ என்ன பண்ணலாம்னு நினைக்கிறப்ப, எங்கேயாச்சும் வெளியே போகலாம், உனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், ஒரு லாங் ட்ரைவ் போகலாம், என்னோடய ஓட்ட கார் இருக்குது, அந்த காரில் போகலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஹீரோ. அப்புறம் அந்த கார் ஜேர்னி எப்படி இருக்குது, இவங்க 2 பேரும் திரும்பி சேர்றாங்களா இல்லையா, அவங்க ஃபீலிங்ஸ் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, ஆல்ரெடி பிரேக்கப் ஆனது திரும்பி எப்படி பேட்சப் ஆகுமா ஆகாதான்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லோவாக ஒரு நல்ல குட் ஃபீலோட ஒரு லவ் ஸ்டோரி வேணும். எனக்கே லவ் பற்றி குழப்பம் அதிகமாக இருக்குது, உண்மை காதல்னா என்னென்னு தெரியல, நானே ஒரு பொண்ணுங்க, இல்லை பொண்ணோட பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு லவ் எப்படி பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த படம் பார்க்கலாம். படம் பேர் மெட்டீரியலிஸ்ட். மேலே ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ முடிஞ்சால் அந்த படம் போய் பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது.